ஹலோ எவ்ரிஒன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தொடங்கியது உங்களின் சொந்த விருப்பம் என்று நினைக்கிறீர்களா, அல்லது யூனிவர்ஸின் தொடக்கத்திலேயே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? வாட்டெவர், தற்போது உங்களிடம் ஒரு பந்து இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த பந்தின் மீது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போர்ஸை செலுத்துகிறீர்கள். தற்போது கிளாசிக்கல் பிசிக்ஸை பயன்படுத்தி அந்த பந்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை உங்களால் எளிதாக கணித்துவிட முடியும். சரி, தற்போது நான் உங்களுக்கு சொல்லப்போவதை கற்பனை செய்து பாருங்களேன். ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் உள்ள அனைத்து அணுக்கள் மற்றும் ஃபோர்ஸின் எக்ஸாக்ட் பொசிஷன் பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவை எல்லாவற்றையும் பற்றிய அனைத்து தகவல்களும் உங்களிடம் உள்ளன. இவ்வாறு அனைத்தையும் உங்களால் அறிந்து கொள்ள முடிந்தால் இந்த யூனிவர்ஸின் எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களால் பிரேம் பை பிரேமாக கணித்து சொல்ல முடியும். இதுபோல் எதிர்காலத்தை மட்டுமல்ல, நடந்து முடிந்த கடந்த காலத்தையும் உங்களால் யூகித்து சொல்ல முடியும். இவை அனைத்தையும் பிராக்டிக்கலாக பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கடினமானதாக தான் இருக்கும். ஆனால் ஹைப்போதெட்டிக்கலி இது பாசிபிள் தான். அப்படி என்றால் இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லாவற்றிலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதின் நிகழ்காலத்தில் இருந்தே துல்லியமாக கணக்கிட முடியுமா? அதாவது அனைத்தையுமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் நினைக்கும் அவர் ஆள் மனதின் ஆழமான சிந்தனைகள், அவர் அடுத்து செய்ய போகும் செயல்கள், ஒருவர் இறக்கப் போகும் வயது, அல்லது எதிர்காலத்தில் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றிய அந்த சந்தேகத்திற்கு என்ன விடை வரும் என்பதை இன்டர்நெட்டில் சர்ச் செய்து பார்க்க போவது நமக்கு முன்பே தெரிந்து விடுமா? அப்படி என்றால் இதன் அர்த்தம் இந்த யூனிவர்ஸில் உள்ள அனைவரும் எதையுமே சொந்தமாக சிந்திக்கவில்லை என்று பொருள்படுமா? நாம் செய்ய நினைக்கும் அனைத்து செயல்களும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? ஒருவேளை நீங்கள் தற்போது இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்பது கூட யூனிவர்ஸின் தொடக்கத்திலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? ஓகே, இதை பற்றி குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சரி, முதலாவது ஸ்கார்டிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டின் படி உங்களிடம் ஒரு பெட்டி உள்ளது. அந்த பெட்டியினுள் ஒரு பூனை மற்றும் யுரேனியம் ஆட்டம் உள்ளது. இந்த யுரேனியம் ஆட்டம் ஆனது சிறிது சிதைந்தால் கூட வெடிக்கும் தன்மையுடைய வெடிகுண்டு ஆகும். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்டில் பாம் வெடிப்பது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வில் பாம் வெடிப்பது 5 நிமிடங்களில் கூட நடக்கலாம், அல்லது 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கூட நடக்கலாம். எனவே பெட்டியை நாம் திறந்து பார்க்கும் வரை யுரேனியம் ஆட்டம் வெடித்து இருக்கலாம் அல்லது வெடிக்காமல் இருக்கலாம் போன்ற 2 வாய்ப்புகளும் உள்ளது. 2 வாய்ப்புகளும் இருப்பதால் இந்த நிலை சூப்பர் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது பூனையானது உயிருடன் இருக்க மற்றும் இறந்துவிட 2 வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் உள்ளது. இருப்பினும் பெட்டியை திறக்கும் போது யூனிவர்ஸ் ஆனது 2ஆக பிரிக்கப்பட்டு பூனை உயிருடன் இருப்பது அல்லது இறந்திருப்பதற்கான நிகழ்வுகளில் 2இல் ஒன்று தெரிய வருகிறது. தற்போது நாம் பெட்டியை திறக்கும் போது பூனை உயிரோடு இருந்தால் அதற்கு ஆப்போசிட்டாக பூனை இறந்து போனதற்கான ஒரு பேரலல் யூனிவர்ஸ் உருவாகிறது. இது பல உலகங்கள் இருப்பதற்கான விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் உண்மையான ப்ராப்ளம் தொடங்குகிறது. குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அளவிடப்படும் ஒவ்வொரு முறையும் யூனிவர்ஸில் இந்த பிளவு ஏற்படுகிறது. இந்த எலக்ட்ரான்ஸ் கூட்டத்தை கவனித்து பாருங்கள். இது ஒரு அணுவில் கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானின் பொசிஷனின் ப்ராபபிலிட்டி. இது பெரும்பாலும் அணுவில் இங்கே காணப்படலாம் அல்லது இந்த பகுதிகளிலும் இருக்கலாம். இது மட்டுமல்லாமல் இங்கே கூட காணப்படுவதற்கான குறைந்த ப்ராபபிலிட்டி உள்ளது. ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் அதன் பொசிஷனை அளந்தவுடன் யூனிவர்ஸ் ஆனது எலக்ட்ரான்ஸ் இருக்க சாத்தியமான அனைத்து பொசிஷன்களிலும் ஸ்பிளிட் ஆகிறது. எலக்ட்ரானின் ஒவ்வொரு பாசிபிள் பொசிஷனுக்கும் ஒரு புதிய யூனிவர்ஸ் ஸ்பிளிட் ஆகிறது. இதை நாம் உருவாக்கவில்லை. இதை சற்று சீரியஸாக யோசித்து பார்த்தால், ஒரு எலக்ட்ரான் யூனிவர்ஸை பல வழிகளில் ஸ்பிளிட் பண்ணுகிறது என்றால் இந்த யூனிவர்ஸில் இன்னும் எத்தனை அணுக்கள் உள்ளன? இதை பற்றி நினைத்து பார்த்தால் ஒவ்வொரு நொடியிலும் யூனிவர்ஸ் ஆனது கிட்டத்தட்ட இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் யூனிவர்ஸாக ஸ்பிளிட் ஆகிறது. இந்த மாபெரும் எண்ணிக்கையிலான பேரலல் யூனிவர்ஸில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தற்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது போலவே ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் மிகப்பெரிய பில்லியனராக கூட இருக்கலாம். இது மட்டுமல்லாமல் ஒரு யூனிவர்ஸில் தற்போது உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கலாம், அல்லது மீன்கள் நிலத்திலும் மனிதர்கள் கடலிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதுபோல் நீங்கள் சிந்திக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேரலல் யூனிவர்ஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நடக்கப் போகும் அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டனவா? இதற்கான சரியான பதில் என்னவென்றால், நடைமுறையில் இவை அனைத்தும் சாத்தியமற்றவை என்றாலும் இது போன்ற அனைத்தும் குவாண்டம் சூப்பர் பொசிஷனை போல் நாம் கணித்து சொல்ல முடியும். இதன் மீனிங் என்னவென்றால், பாசிபிளாக இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்ஸிலும் உள்ள அனைத்து டைமென்ஷன்களிலும் நடக்கும் அனைத்தையும் நம்மால் கணிக்க முடியும். ஆனால் நாம் எந்த யூனிவர்ஸுக்கு செல்வோம் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. இதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், யூனிவர்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து சாத்தியமான பாதைகளையும் நம்மால் அறிய முடியும். ஆனால் அது என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இதற்கான காரணம் இவை அனைத்தும் வெறும் ப்ராபபிலிட்டி மட்டுமே. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்களின் எதிர்காலம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. தற்போது என்ன சொல்கிறீர்கள்? இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? சரி, கவலைப்பட வேண்டாம். நான் சொல்வதினாலோ அல்லது வேறு ஒருவர் சொல்வதினாலோ இல்லை, நீங்களே தெளிவாக பார்க்கிறீர்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எவ்வளவு விசித்திரமானது என்று. இவை அனைத்தையும் ஒருவர் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறினாலும் அவர்களால் உண்மையாகவே இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது.